இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு ஒரு பெரியாரோட போட்டோவை கூட Facebookல போட முடியாத சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. காவி பாசிசம் எப்படியோ அதே போல பச்சை பாசிசமும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்கிற சூழலை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. வழக்கமான ஹோலி பண்டிகையாக இந்த வருட ஹோலி பண்டிகை கடந்து போகவில்லை. ஏராளமான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு திரையிட்டு மூடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களின் மீது இன்றைக்கு ஏவப்பட்டிருக்கிற தாக்குதலுக்கு எதிராக அவர்களை பாதுகாக்கிற பணியை செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு இன்றைக்கு ஜனநாயக இயக்கங்களுக்கு இருக்கிற சூழலில் ஜனநாயக இயக்கத்தோடு இஸ்லாமிய மக்களை ஒன்றிணைக்கிற பணியை செய்யணும். அவர்களை தனிமைப்பட்டு போக வேண்டும் என்றுதான் RSS நினைக்குது. சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு ஜனநாயக இயக்கங்களோடு இணைந்து நிற்பது என்பது இன்றைக்கு காலத்தினுடைய அவசியமான தேவையாக இருக்கிறது. நாடு முழுக்க இந்துத்துவ அடிப்படைவாதம், இந்து அடிப்படைவாதம் ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடு முழுக்க மத வெறுப்பு ஆட்சி அதிகாரத்தினுடைய துணையோடு இன்றைக்கு பரப்பப்படுகிற ஒரு சூழல். ஹோலி பண்டிகையை முன்னிட்டு இன்றைக்கு இந்தியாவினுடைய பல மாநிலங்கள் ஒரு பதட்டமான சூழலில் வைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் நம்ம இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். வழக்கமான ஹோலி பண்டிகையாக இந்த வருட ஹோலி பண்டிகை கடந்து போகவில்லை. ஏராளமான பள்ளிவாசல்கள் இன்றைக்கு திரையிட்டு மூடப்பட்டிருக்கிறது. கடந்த சில வருடங்களாக இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தப்படுகிறது. மத வெறுப்பு என்பது RSSனுடைய முக்கியமான செயல்பாட்டில் ஒரு முக்கியமான ஆயுதம். அது மத வெறுப்பை பரப்புவது. இன்றைக்கு ஆட்சி அதிகாரமும் அவர்கள் கையிலே இருப்பது என்பது அவர்களுக்கு அதை வேகமாக பரப்புவதற்கு உதவி செய்கிறது. இதன் காரணமாக சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல்கள், சிறுபான்மை மக்கள் ஒரு பக்கம் சமூகத்திலிருந்து தனிமைப்பட்டு போகிற எண்ணம் உருவாவது, இதெல்லாம் இன்னைக்கு இயல்பாக நடக்கிற ஒரு சூழல்ல அதிலிருந்தெல்லாம் அவர்களை மீட்டெடுத்து பொது சமூகத்தோடு இணைத்து இந்து அடிப்படைவாதத்திற்கு எதிராக, இந்து எதேச்சதிகாரத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் இன்றைக்கு இந்திய மண்ணில முன்னெடுத்து கொண்டிருக்கிற சூழலில் அதற்கு உதவி செய்கிற வேலையைத்தான் சிறுபான்மை மக்கள் பகுதியில் இருக்கிற அமைப்புகள் செயல்படும். ஆனால் எப்படி இந்த இந்து அடிப்படைவாதம் செயல்படுகிறதோ அதற்கு உதவி செய்கிற வேலையைத்தான் எல்லா காலத்திலும் சிறுபான்மை அடிப்படைவாதமும் இஸ்லாமிய அடிப்படைவாதமும் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களை ஜனநாயக அமைப்புகளோடு இணைந்து நிற்கிற அந்த பணியை தடுக்கிற வேலையைத்தான் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம தோழர் ஃபாரூக் அவர்களுடைய அந்த படுகொலையிலும் நாம பார்த்தோம். ஜனநாயக கருத்துக்களையோ அல்லது பகுத்தறிவு கருத்துக்களையோ பேசுவதை சகித்து கூட முடியாத ஒரு சூழல்ல அவங்க இருக்கிறாங்க. அதே இடத்துலதான் இன்னைக்கு RSSம் இருக்கு. RSSம் பகுத்தறிவு கருத்துக்களை சகித்துக் கொள்வதில்லை, ஜனநாயக கருத்துக்களை சகித்துக் கொள்வதில்லை. அவர்களுக்கு மாறாக அவர்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களை அவர்கள் சகித்துக் கொள்வதில்லை. அதேதான் இங்கேயும் நடக்குது. ஒன்றை ஒன்று இந்த மத அடிப்படைவாதங்கள் ஊட்டி வளர்க்கிற வேலையைத்தான் இந்தியாவினுடைய வரலாற்றில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ இதற்கு எதிராக இஸ்லாமிய மக்களின் மீது இன்றைக்கு ஏவப்பட்டிருக்கிற தாக்குதலுக்கு எதிராக அவர்களை பாதுகாக்கிற பணியை செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு இன்றைக்கு ஜனநாயக இயக்கங்களுக்கு இருக்கிற சூழலில் அந்த பணியை நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜனநாயக இயக்கத்தோடு இஸ்லாமிய மக்களை ஒன்றிணைக்கிற பணியை செய்யணும். அவர்களை தனிமைப்பட்டு போக வேண்டும் என்றுதான் RSS நினைக்குது. சமூகத்திலிருந்து தனிமைப்படணும் அவங்க அப்படின்னு தான் நினைக்குது. அந்த வேலையைத்தான் இஸ்லாமிய அடிப்படைவாதமும் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு எதிரான போராட்டத்தை இன்னைக்கு முன்னெடுக்க வேண்டிய இஸ்லாமிய மக்களை ஒன்று திரட்டி மக்கள் ஒற்றுமையை இன்றைக்கு முன்னுக்கு எடுத்து அதன் மூலமாக இந்துத்துவ அடிப்படைவாதத்தை பின்னுக்கு தள்ளக்கூடிய பணியை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு தோழர் ஃபாரூக் அவர்களுடைய பணி கட்டாயமாக நமக்கு உந்துதலை தரும் என்று சொல்லி அவர்களுடைய இந்த நினைவு நாளில் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. எங்கெல்லாம் ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனிதத்திற்கு தீங்கு விளைகிறதோ அங்கெல்லாம் அம்பேத்கரிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள், துணிந்து எதிர்கொள்வார்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இது அடையாளமாக 8ஆம் ஆண்டாக நடக்கிறது இல்லை. இது இனிமேற்கொண்டு எந்த ஒரு மனிதனும் மத அடிப்படை வெறியால் படுகொலை செய்யப்படக்கூடாது, விடமாட்டோம் என்பதற்கான அடையாளம் ஆகத்தான் இது இருந்திருக்கிறது. இந்த மதவெறி என்பது காவி பாசிசம் நாடு முழுக்க மக்கள் வாழ முடியாத சூழலில் படுகொலை, நிறைய பெரிய படுகொலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் காவி பாசிசம் எப்படியோ அதே போல பச்சை பாசிசமும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்கிற சூழலை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்பதுதான். ஏற்கனவே விஸ்வ இந்து பரிஷத்
வெளிப்படையாகவே தெரிவித்தது போல சூலாயுதம் இருக்கிறது. அதில் ஒரு முனை முஸ்லிம்களுக்கும் ஒரு முறை கிறிஸ்தவர்களுக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு முனை மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் பெரியாரிஸ்டுகளுக்குமானது என்று அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிற இந்த சூழலில் கூட நாங்கள் மதத்தை இன்னும் வளர்த்தெடுப்போம், இந்த கால சூழலுக்கு ஏற்ப அறிவியலை புகுத்தி இந்த மதத்தை தெளிவுபடுத்த விரும்ப மாட்டோம், இன்னும் அடிப்படைவாதத்தை இன்னும் கூர்மைப்படுத்தி கொண்டே இருப்போம் என்கிற இந்த போக்கு சரியானதில்லை. ஏனென்றால் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் பேரை வச்சுட்டு ஒரு பெரியாரோட போட்டோவை கூட ஃபேஸ்புக்கில் போட முடியாத சூழல் இருந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் என்னன்னா ஜனநாயகப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. நம்ம சிஏஏ பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களெல்லாம் நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பாளனாக இருந்து நாம் ஒவ்வொரு போராட்டத்திலும் நாம் அவருக்கு முன்னாக நின்றோம். இன்னும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு முன்பாக நாம் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் நிற்போம் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நாங்கள் எதிர்ப்பது இஸ்லாத்தையோ கிறிஸ்தவத்தையோ அல்ல, அவர்களது மத வெறியை, மத அடிப்படைவாதத்தை. இத்தோடு இதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பச்சையை காட்டி காவியை காட்டி பச்சையும் இங்கே வேரோண்டி கொண்டே இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்படுவது சாதாரண இந்துக்களும் சாதாரண முஸ்லிம்கள் தான். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் என்னன்னா நாங்கள் ஒரு மதவெறியை அந்த ஒரு அடிப்படைவாதத்தை நாங்கள் காத்தாக வேண்டும் என்று கூறினால் என்ன கேட்டால் உங்களோட போக்கு அப்படியே தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஜனநாயக பூர்வமாக அந்த படுகொலை நடந்தப்போ பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள் மட்டுமே வாய் திறந்து அதன் கண்டனம் தெரிவித்தார்கள். ஆளூர் சானவாஸ் போன்றவர்கள் அதை மிக மூர்க்கமாக கண்டித்தார்கள். ஆனால் பல இயக்கங்கள் இன்னும் மௌனம் சாதித்து கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்களும் அடிப்படைவாதிகளாகத்தான் இருக்கிறீர்களா என்கிற கேள்வி எங்களுக்குள் எழுகிறது. தயவு செய்து இது போன்ற ஆளுகளுக்கு அடைக்கலம் கொடுக்காதீர்கள், அவர்களை அடகாக்காதீர்கள், அவர்களை புத்திமதி செலுத்தி ஒரு ஜனநாயகத்துக்குள் உட்படுத்துங்கள். அப்பொழுதுதான் இஸ்லாமிய சமூகமாகட்டும் இந்து சமூகமாகட்டும் மதவெறி இல்லாமல் ஒரு ஜனநாயகத்தை வருங்காலத்தில் செயல்படுத்த முடியும் என்று கூறி